பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. அதில் இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது தெரியுங்களா? தெரியாதுங்களா? ஓகே, நான் சொல்கிறேன். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்குது. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 12 எழுத்துக்கள். அந்த 12 எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் அதுக்குண்டான உதாரணங்களையும் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? கவனமாக பார்க்கணும், ஓகேங்களா? ஏன்னா இது உயிரெழுத்துக்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் தான். அந்த எழுத்துக்கள் எப்படி எழுதுறோங்கிறதையும் அதை எப்படி சொல்கிறது, அதை எப்படி அதனுடைய உதாரணத்தோடு எப்படி நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். எல்லாரும் கவனமாக பார்க்கணும், சரிங்களா? கிளாஸுக்குள்ளே போகலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ பாருங்க, உயிரெழுத்துக்கள்ல முதல் உயிரெழுத்து ஆ. சொல்லுங்க, ஆ. இரண்டாவது உயிரெழுத்து ஆ. மூன்றாவது உயிரெழுத்து இ. நான்காவது உயிரெழுத்து ஈ. சொல்லுங்க, மிஸ்ஸோட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். முதல் உயிரெழுத்து ஆ, இரண்டாவது உயிரெழுத்து ஆ, மூன்றாவது உயிரெழுத்து ஈ, நான்காவது உயிரெழுத்து ஈ. ஓகே, அடுத்த எழுத்து பாருங்க, உ. ஐந்தாவது உயிரெழுத்து உ. ஆறாவது உயிரெழுத்து ஊ. ஏழாவது உயிரெழுத்து ஏ. எட்டாவது உயிரெழுத்து ஏ. சொல்லுங்க, மிஸ்ஸோட சேர்ந்து சொல்லுங்க. உ, ஊ, ஏ, ஏ. ஓகேவா குட்டீஸ்? அடுத்த உயிரெழுத்து ஐ. அடுத்தது ஓ. அடுத்தது ஓ. அடுத்த எழுத்து ஓ. சொல்லுங்க, ஐ, ஓ, ஓ, ஓ. மிஸ்ஸோட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். ஐ, ஓ, ஓ, ஓ. குட்டீஸ், இப்போ நம்ம 12 உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அந்த எழுத்துக்கள் எல்லாமே என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ மிஸ்ஸோட சேர்ந்து எல்லாரும் ஒரு முறை சவுண்டாக சத்தமாக நல்லா வாயை திறந்து சொல்லணும், சரியா? சொல்லுங்க. ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஓ. வெரி குட். எல்லாரும் சூப்பரா சவுண்டா சொன்னீங்க இல்லையா? எல்லாரும் கூட கிளாப் பண்ணுங்க, சவுண்டா கிளாப் பண்ணுங்க பாப்போம். வெரி குட் குட்டீஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? உயிரெழுத்துக்கள் 12யும் பார்த்தோம் இல்லையா? அதற்குண்டான உதாரணங்கள் பார்ப்போம் இப்போ, சரிங்களா? உதாரணம்னா எடுத்துக்காட்டு, சரியா? அது என்னென்ன அப்படிங்கிறது இன்னைக்கு பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். குட்டீஸ், மிஸ்ஸோட சேர்ந்து நல்லா சத்தமாக சொல்லணும், சரியா? சொல்லுங்க. அ, அம்மா. சொல்லுங்க, அ, அம்மா. அம்மானா யாரு? நம்ம வீட்டில் இருப்பாங்கல்ல, நம்ம அம்மா, அவங்க தான் அம்மா. அம்மா நமக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க இல்லையா? நமக்கு சாப்பாடு கொடுக்கறது, வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறாங்க இல்லையா? அவங்க தான் அம்மா. நம்ம அம்மானா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும்ல. அம்மா பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? இருக்க மாட்டோம்ல. அம்மானா நமக்கு அவ்வளோ பிடிக்கும் இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் எழுத்து அ, அம்மா. சொல்லுங்க, அ, அம்மா. இரண்டாவது எழுத்து ஆ, ஆடு. சொல்லுங்க, ஆ, ஆடு. ஆடு எல்லாரும் பார்த்துருக்கீங்க இல்லையா? நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம ரோட்டில் பார்த்துருப்போம். நம்ம வீட்லேயே கூட வளர்த்துக்கிட்டு இருப்போம் ஆடுங்களை. வெரி குட். ஆ, ஆடு. அடுத்த எழுத்து இ, இலை. சொல்லுங்க, இ, இலை. தெரியும் இல்லைங்களா? இலைன்னா என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா? மரத்துலலாம் இருக்கும் இல்லையா? பச்சையா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தான் என்னது? இலை. ஓகேவா? அடுத்தது ஈ. அடுத்த எழுத்து என்னது? ஈ.
ஈக்கு உதாரணம் ஈட்டி. சொல்லுங்க. ஈக்கு உதாரணம் ஈட்டி. குட்டீஸ், ஈட்டி அப்படிங்கிறது எங்க இருக்கும்? அப்பா வேலை செய்யற இடத்துலலாம் ஈட்டி உபயோகப்படுத்தி தான் வேலை செய்வாங்க. சரியா? மண் வெட்டுறதுக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து ஈட்டி வந்து தேவைப்படும். சரிங்களா குட்டீஸ்? அடுத்த எழுத்து உ. சொல்லுங்க. உ. உ உருளைக்கிழங்கு. சொல்லுங்க. உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அது உருளைக்கிழங்கு முதல்ல நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நம்ம சமையல் ரூமில் இருக்கும் இல்லையா, அம்மா சமைப்பாங்க இல்லையா, உருளைக்கிழங்கு வச்சு நமக்கு என்னென்ன பண்ணுவாங்க? சிப்ஸுக்கு கொடுப்பாங்க, பொரியல் பண்ணுவாங்க, அப்புறம் குருமாலாம் பண்ணுவாங்க இல்லையா, டேஸ்ட்டாக அம்மா சூப்பராக சமைப்பாங்க இல்லையா நம்ம அம்மாலாம். அதுக்கு பேர் தான் என்னது? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. சரிங்களா? அடுத்தது ஊஞ்சல். சொல்லுங்க. ஊஞ்சல். ஊஞ்சல். நம்ம ஊஞ்சல் எங்க பார்த்துருக்கோம்? ஊஞ்சல்லாம் நம்ம ஸ்கூல்ல இருக்கா? இருக்கு இல்லையா? நம்ம எல்கேஜி படிக்கிறப்போ என்ன பண்ணுவோம்? பிடி ஹவரில் போயிட்டு ஊஞ்சல் எல்லாம் விளையாடுவோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? அதுக்கு பேர் தான் ஊஞ்சல். எலி. என்னது? எலி. குட்டீஸ், எலி பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் எலி பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க. வெரி குட். உங்களை மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கோம்ல வீட்டில். உங்களை மாதிரி குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் எலி. எல்லாத்தையும் கடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் எலி. அடுத்து ஏனி. சொல்லுங்க. ஏனி. ஏனி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஏன்னா ஏனி வந்து ஒரு பொருள் மேலே இருக்கும், அந்த பொருள் நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏனி போட்டு தான் ஏறி எடுப்போம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஏனி. ஒரு முறை மிஸ்ஸோட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். உருளைக்கிழங்கு. ஊஞ்சல். எலி. ஏனி. குட்டீஸ், அடுத்து பாருங்க. ஐந்து. ஐந்துன்னா என்ன? ஐந்துன்னா என்ன? நம்ம நம்பர்ஸ்ல வரும் இல்லையா, 1 2 3 4 5 சொல்லுவோம் இல்லையா, தமிழ்ல என்ன சொல்லுவோம்? 1 2 3 4 5 சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஐந்து. ஒட்டகம். சொல்லுங்க. ஒட்டகம். ஒட்டகம் எங்க இருக்கும்? எங்க இருக்கும் ஒட்டகம்? ஒட்டகம் பார்த்துருக்கீங்களா? ஒட்டகம் எங்க இருக்கும்? பாலைவனத்துல மட்டும்தான் இருக்கும். ஏன் பாலைவனத்துல மட்டும்தான் இருக்கும்? வெரி குட். ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு என்ன பண்றோம்? பஸ்ஸோ காரோ இல்லை வீட்டில் இருக்கிற நம்ம 2 வீலர்ஸோ ஏதோ கொண்டு வந்து நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் பாலைவனம்னா ஃபுல்லாக மண்ணு தான் இருக்கும், ரோடோ இப்பெல்லாம் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளால காரோ பஸ்ஸோலாம் போக முடியாது. எதுல மட்டும்தான் நம்ம போக முடியும்? ஒட்டகத்தில் உட்காந்து மட்டுமே தான் நம்மளால அந்த இடத்துல பயணம் செய்ய முடியும். சரியா? சொல்லுங்க. ஒட்டகம். ஓநான். சொல்லுங்க. ஓநான் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? பல்லியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா ஓநான், நம்ம வேலிலாம் இருக்கும் இல்லையா வெளியே, அதுக்கு பேர் தான் ஓநான். ஔவையார். சொல்லுங்க. ஔவையார். ஔவையார் எல்லாம் பார்த்துருக்கீங்க? யாருமே பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா, ஏன்னா ஔவையார் வந்து ஒரு கவிஞர், பாட்டு எழுதுறவங்க இல்லையா, அவங்களுடைய பாட்டுகள் நீங்க மேல கிளாஸ் போக போக படிப்பீங்க. இப்போ சொல்லுங்க. ஔவையார். வெரி குட். இப்போ ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஐந்து. ஒட்டகம். ஓநான். ஔவையார். வெரி குட். இன்னொரு ஒரு முறை எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஓகே, சொல்லுங்க. அம்மா. சவுண்டா சொல்லணும், மிஸ்ஸோட சேர்ந்து சவுண்டா சொல்லணும். எனக்கு கேட்கல பாருங்க, நீங்க சொல்றது சவுண்டா சொல்லுங்க. அங்க இங்க வேடிக்கை பார்க்காம கிளாஸை மட்டுமே கவனிங்க பார்ப்போம்.
அம்மா. ஆ ஆடு. இ இலை. ஈட்டி. உ உருளைக்கிழங்கு. ஊஞ்சல். எலி. ஏணி. ஐந்து. ஒட்டகம். ஓணான். ஔவையார். வெரி குட். எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுங்க, சவுண்டா கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் சூப்பரா சொன்னீங்க இல்லையா, சவுண்டா அழகா சொன்னீங்க இல்லையா, எல்லாரும் ஒரு முறை கிளாப் பண்ணிக்கோங்க. வெரி குட் குட்டீஸ். இதுதான் என்னது சொன்ன உயிரெழுத்துக்கள். சரி, இந்த உயிரெழுத்துக்கள் தான் இப்போ நம்ம படித்த 12 எழுத்துக்கள். அ ஆ இ ஈ உ ஏ ஐ ஓ அதெல்லாம் உயிரெழுத்துக்கள் குட்டீஸ். இதில் வந்து குறிலும் இருக்குது, நெடிலும் இருக்குது. சரிங்களா? அதை போக போக நம்ம பார்ப்போம் குட்டீஸ். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா? வீட்டில் என்ன பண்ணணும், இந்த ஆ இ ஊ எல்லாம் என்ன பண்ணணும், எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே குட்டீஸ், பாய்.